சார், இந்த சம்பவத்தில் குறிப்பாக மருத்துவர் பாலாஜி அவர்கள் மிகுந்த நற்பெயர்களை கொண்டதாக நிறைய பேர்கிட்ட கேட்க முடியுது. என்ன நடந்துச்சு சார்? அதான் சார், அவங்க மதர் பேஷண்ட் இன்னைக்கு விக்னேஷ்ங்கிறவர் டாக்டர் அசால்ட் பண்ணது. அவங்க மதருக்கு இங்கே தொடர்ந்த ஒரு ஹாட்ச்கின் லிம்போமாங்கிற கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. 6 மாதமாக கீமோதெரப்பி கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு. இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க வரும்போதே அட்வான்ஸ் ஸ்டேஜுங்கிறது அது மற்ற இடத்துக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்லேருந்தே சொல்லிட்டு வந்திருக்காங்க. முற்றிய நிலையில தான் வராங்க. வரும்போது நுரையீரல்லையும் பரவி இருக்கு. அதனால இவங்களுக்கு ஆக்சிஜனில் தான் தொடர்ந்தாப்புல இவங்க இருக்கணும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்ல முடியும். இதுக்கு மேலே மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இதே ட்ரீட்மெண்ட் இப்படியே தான் கண்டினியூ பண்ணணும். அவங்க அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறோம்னு சொல்லி போயிட்டு ப்ரைவேட்டில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அங்கே டாக்டர் சொன்னது ட்ரீட்மெண்ட்டு அவர் என்ன சொன்னாருங்க தெரியாது. இந்த பையன் சொல்கிறது இன்னும் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நேற்றும் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையிலேயும் கேஷுவலாக டாக்டர்கிட்ட உட்காந்து டிஸ்கஷன் தான் வந்திருக்காரு. வரத்துக்கு முன்னாடி மற்ற பேஷண்ட் அட்டெண்டர்கிட்ட இல்லாமல் நல்லா தான் பேசி இருந்திருக்காரு. அதனால அவர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட மருத்துவமனைக்கு அணுகினாருங்கிறது யாருமே எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இருக்க முடியாது. கேஷுவலாக போனவர் உட்காந்து பேசுகிறார். ஸ்டாஃப் நர்ஸோடு இருந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருந்ததுங்க, இதை வெளியில் காட்டும்போது இந்த ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்கும்னு சொன்னாங்களே, அது ஏன் சார் இங்கே பண்ண முடியல பண்ணலை அப்படின்ற மாதிரி ஏதோ புரிதலோட வந்ததுனால அந்த தவறான புரிதல் அவரே புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை யாராவது அவரை தவறான இதை கொடுத்தாங்களாங்கிறது தெரியல. அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எமோஷனல் பேக்ரவுண்டில் பேஷண்ட் மதருங்கிறதுனால பேஷண்ட்டோட அட்டெண்டருக்கு இந்த எமோஷனல் இம்பேக்ட் இருக்க தான் இருக்கும். அந்த இம்பேக்டில் அவர் குத்துற அளவுக்கு அவர் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா, கிச்சன் நைஃப் எடுத்துகிட்டு வர்றாருன்னா வரும்போதே அந்த மோட்டிவ்ல தான் வந்திருக்காருங்கிறது ரீட்ரோஸ்பெக்டிவாக தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் டாக்டரை தான் பார்க்கணுமே ஒழிய இவர் யாரு என்ன, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருக்கு முன்னாடியே இதெல்லாம் இருக்காங்கிற விசாரணையில் நாங்கள் இறங்காம முதல் உதவி செய்யணும் டாக்டருக்கு. அவருக்கு பல 10 இடத்துல 7 இடத்துல கத்தினால பேனா கத்திங்கிறதுனால ரொம்ப ஆழமாக போக முடியல. அவர் அப்படி இப்படின்னு சீவினதில் நான் ஒரு 7 இடத்துல கீறினது. அவர் ஏற்கனவே பாலாஜிங்கிற டாக்டர் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து அவருக்கு ஒரு ஆப்ரேஷனும் ஆகி அயோட்டிக் அன்யூரிசம் இருந்து அதுக்காக சிந்தட்டிக் கிராஃப்டும் போட்டு அதுக்கப்புறம் பேஸ் மேக்கரும் அவருக்கு வச்சிருக்கு. ஸோ அவருடைய இறுதி துடிப்பு சீராக இருக்கணுங்கிறதுக்காக பேஸ் மேக்கரை வச்சிருந்தவர். அவர் சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டதுனால அவர் பிளட் உறைஞ்சிடக்கூடாது, அந்த தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக பிளட் தின்னருங்கிறது அசிட்ரோன்ற மாத்திரையே ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும். பீரியாடிக்கலாக இந்த ஹாஸ்பிட்டலையே 2 வாரத்துக்கு ஒரு தடவை அவர் ஐஎன்ஆர்னு டெஸ்ட் பண்ணுவார். அவருடைய ரத்தம் முறையிற தன்மை எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துக்கிறது. அதை பேஸ் பண்ணி அசிட்ரோம் மாத்திரை போட்டதுனால ஈவன் சின்ன கீரல்னாலையும் பிளட் லாஸ் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிளட்டு லாஸ் ஆச்சு. அதுக்காக 2 யூனிட் அவருக்கு பிளட்டும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த அசிட்ரோம் மாத்திரைக்கு கவுண்டராக நம்ம மெடிசனாக கொடுக்க முடியாது. அதுக்காக ஃப்ரெஷ் ப்ரோசன் பிளாஸ்மான்னு அது ரத்தம் முறையக்கூடிய தன்மை உள்ள எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக ஃப்ரெஷ் ப்ரோசன் பிளாஸ்மா கொடுத்து ஒரு 4-5 மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர் மூலமா வாஸ்குலர் சர்ஜன், கார்டியோதொராசிக் சர்ஜன், நியூரோ சர்ஜன், இஎன்டி சர்ஜன் இத்தனை பேரும் இருந்து, ஏன்னா காது பின்பகுதி ஏன்னா காதுக்குள்ளே ஏதாவது ஆயிருக்கா என்னன்னு பார்க்கணும். ஸோ ஒரு கலெக்டிவ் டீம் எஃபெக்டோட இங்கே அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்ல 3 சீஃப், அவங்களோட கூட 2 அசிஸ்டன்ட் எல்லாரும் இருந்து அவரை ரிசஸ்டேட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போதைக்கு அவுட் ஆஃப் டேஞ்சர் கண்டிஷன்ல தான் இருக்காரு. ஒன்லி திங் நாங்கள் ஒரி பண்றது என்னன்னா அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்னால இந்த மாதிரி இம்பாக்ட் ஹார்ட்டை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தீவிர கண்காணிப்பு பகுதியில் வச்சிருக்கிறோம் சார். இப்போ கான்சியஸா இருக்காரு சார்? கான்சியஸ் ரெக்கவர் ஆயிட்டார் சார். அவருடைய ஹார்ட்டோட கண்டிஷன்ல பொறுத்து மயக்க மருத்துவர்கள் உடனடியாக அவருக்கு மயக்கம் கொடுத்து மயக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வர வேணாம், ஹார்ட் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகி அவரே கான்சியஸா எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எடுக்கலாம், எல்லா பவர்ல இருந்து எல்லா மசில் பவர், டோனு, பெயின் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, வென்டிலேட்டர் டியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா சக்சஸ் ரேட்டு பெட்டரா இருக்கும். நாங்கள் அவருடைய இந்த அடிப்பட்டதோட தன்மையை பத்தி நாங்கள் ஒரி பண்ணல. ஏன்னா அது வெறும் சூப்பர்ஃபிஷியல் இன்ஜுரி தான். அதை நம்மளால ரெக்கவர் பண்ணிடலாம். அவருடைய ஏற்கனவே இருக்கிற இருதய பாதிப்பு இந்த சின்ன இன்சல்ட்னால பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறது தான். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. நான் அவர் கூடயே 7 வருஷம் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணதுனால அவருடைய எல்லா கண்டிஷனும் எனக்கு தெரியும். நானும் அனஸ்தட்டிஸ்ட். ஸோ நானும் கூட இருந்து அவருக்கு உண்டானதை நல்லா பண்ணியிருக்கோம்.
அவுட்கம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர் சார் உங்களுடைய பார்வையில் ஒரு மருத்துவராக இப்படி ஒரு நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? அவர் கிட்டத்தட்ட 9-10 வருஷமாக அசோசியேட் ப்ரொஃபசர் ரேங்க்ல இருக்கிறவர் சார். சரிங்களா? ஒரு 32 வருடமாக மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து இந்த மெடிக்கல் ஆன்காலஜி கேன்சர் கீமோதெரப்பி, கேன்சருக்கு உண்டான கீமோதெரப்பிங்கிறதுல நல்ல வெல் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்டு. எல்லா மருத்துவர் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமானவர். ரொம்ப தன்மையான மனிதன். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வம்புக்கும் போக மாட்டார், பேசவும் மாட்டார். தேவைக்கு வந்து ஆணித்தரமா கரெக்ட் அப்படின்னா ஆணித்தரமா சொல்லுவார், தப்புன்னாலும் ஆணித்தரமா சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஸோ அவருக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து நான் வந்து மருத்துவமனையின் முதல்வராக இருந்தாலும் பேசிக்காக நானும் மருத்துவருங்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள் ஃபியூச்சரில் வராமல் இருக்கணும்.